கலிய நாயனார். அடுத்து கலிய நாயனார். இப்போ வறுமை இருந்தது. முதல்ல செல்வந்தராக இருக்கும் பொழுது இறை தொண்டு நிறைய செய்தார். அவருக்கு வறுமை, அடியவரை சோதித்து பார்ப்பது தானே இறைவனுடைய வேலை இல்லையா? அதே மாதிரி அன்பை நம்ம மேலே செலுத்துறாங்களா இல்லையான்னு பார்ப்பார் இல்லையா? அப்படிப்பட்ட சோதனை கலிய நாயனாருக்கும் வந்தது. வறுமை, வறுமையில கூட அவர் இறைவனை நினைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. மேகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய உயர்ந்த மலை மதில்கள், நீண்ட ஒரு நிலை இருக்கு. மேகத்தை கூட முட்டக்கூடிய அளவிற்கு அந்த ஊர்ல மாட மாளிகைகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு செல்வ செழிப்பை நாம அந்த ஊர்ல பார்க்கிறோம். அன்னதானம் ஓயாது செய்யக்கூடிய ஒரு நபர் இந்த கலிய நாயனார். அந்த ஊர்ல இடியோசை, கடலோசை, வாத்திய இசை, இந்த மூணையும் பிரிச்சு பார்க்க முடியாதான். இடியோசைனா என்ன? மழைக்கு பஞ்சம் இல்லாம இருக்கு. அது ரொம்ப அவசியம் இல்லையா? மழை இருந்தாதானே பயிர்கள் செழித்து வளரும். பயிர்கள் செழித்து வளர்ந்தாதானே அன்னதானம் போட முடியும். அப்போ செல்வ செழிப்போட ஒரு நாடு இருக்கு அப்படின்னா மழை மும்மாறி பொழிய வேண்டும். அதுதானே. இப்பெல்லாம் பருவகாலம் மாறி மாறி வருதுங்க. மே மாதம் திடீர்னு மழை வருது, திடீர்னு வெயில் அடிக்குது. என்ன நடக்குது நம்மளாலே புரிஞ்சுக்க முடியல இல்லையா? அப்போ மும்மாறி ரொம்ப அழகா பொழிந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஊர் திருவொற்றியூர். நம்ம திருவொற்றியூர்ல பட்டினத்தடிகள் பத்தி பார்க்க போறோம். கலிய நாயனார் திருவொற்றியூர்ல தொண்டு செய்து வாழ்ந்த நாயனார். திருவொற்றியூனுடைய சிறப்பை, அந்த ஊரினுடைய சிறப்பை நம்ம பல இடங்கள்ல பார்க்க முடியும். ஒளி திகழும் ஒற்றியூர் உடைய கோவே அப்படின்னு திருநாவுக்கரசர் பாடியிருக்கிறார். ஒளி திகழக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஊர் தான் ஒற்றியூர். அதன் பிறகுதான் திருவொற்றியூர்னு நாம சொல்றோம். ஓங்கு புகழ் ஒற்றியூர்னு போற்றப்படக்கூடிய ஒரு அற்புத தேசம். ஓடு விழுந்து சீப்பாயும் 9 வாய் புண்ணுக்கு இடும் மருந்து தேவாதி தேவன் திருவொற்றியூர் தெருவில் போவார் அடிப்பொடி அப்படின்னு ஒரு வரி இருக்கு பாருங்க. திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய மண் கூட பிறவி பிணியை தீர்க்கக்கூடிய மருந்தாக பயன்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த மண்ணாக அந்த திருவொற்றியூர் இருந்திருக்க கூடும் இல்லையா? ஊழி வெள்ளம், இப்போ இந்த ஊழிக்காலம் வருகின்ற பொழுது உலகமே அழிந்து விடும், பிரம்மரும் அழிந்து விடுவார். அதன் பிறகு இறைவனால, சிவபெருமானால் பிரம்மன் தோற்றுவிக்கப்பட்டு பிரம்மனால பல உயிர்கள் தோற்றுவிக்கப்படுவர். ஒவ்வொரு ஊழிக்காலம் வருகின்ற பொழுதும் இதுதான் சுழற்சியா இருக்கும். அப்போ ஊழிக்காலம் வந்த பொழுது கடல் அலையே ஒதுங்கி நின்ற ஒரு ஊர் அப்படின்னா அது ஒற்றியூர். அதனாலதான் ஒற்றி அப்படின்னா ஒதுங்கி, விலகி அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்ப அந்த ஊழிக்காலம் வந்த பொழுது கடல் அலையே ஒதுங்கி நின்ற ஒரு ஊர் தான் ஒற்றியூர். அப்படி பெருமை வாய்ந்த ஒரு ஊர் இல்லையா? இந்த ஊர்ல எண்ணெய் வணிகம் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி தான் இவர் கலிய நாயனார். இப்ப சேக்கிழார் பெருமான் இந்த இடத்துல ஒரு சிறப்பை பதிவு செய்திருப்பார். மற்ற நாயன்மார்கள் பிறந்த ஊர், அவர்கள் வாழ்கின்ற ஊரை பத்தி சொல்லியிருப்பார், முக்தி அடைந்த ஊரை பத்தி சொல்லியிருக்கார். தெருப்பேர் முதற்கொண்டு சொன்னது அப்படின்னா கலிய நாயனாருக்கு தான். சக்கரப்பாடி தெருவில் வசித்து வந்தார் அப்படின்னு பதிவு செய்திருப்பார். எவ்வளவு அழகு இல்லையா? சக்கரப்பாடி தெரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் எண்ணெய் வணிகம் செய்யக்கூடியவர்கள். பொதுவாக இப்பெல்லாம் எல்லா தொழிலும் நிறைய தொழில்கள் வந்துருச்சு. இப்போ ஒரு தெருவிலேயே இல்லை ஒரு ஃப்ளாட்லேயே 50 வீடு இருக்கு. பல தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் ஒன்றாக ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய ஒரே தெருவில் வசிக்கக்கூடிய சூழல் இருந்தது. அப்பெல்லாம் ஒவ்வொரு தெரு, அந்த தொழில் செய்யக்கூடிய மக்களை பொறுத்து அந்த தெருவினுடைய பெயர்கள் எல்லாம் அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அப்போ இந்த சக்கரப்பாடி தெருவில் எண்ணெய் வியாபாரம் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் தான் அதிகமாக அங்கு நிறைந்திருந்தனர். அந்த இடத்துல உதித்தவர் இவர். வீரத்துல சிறந்தவர், தொண்டுல உயர்ந்தவர். திருவிளக்கு போடுறது தான் இவருடைய தலையாய பணியா இருந்தது. தொண்டு எந்த வகையில வேணாலும் நம்ம செய்யலாங்க. எதுவுமே செய்ய முடியல, மனசால கோயில் கட்டினார் பூசலார் இல்லையா? மன்னன் அங்க கோடி கோடியா கொட்டி அவ்வளோ வேலையாட்களை வைத்து பிரம்மாண்டமாக கற்கோயில் எழுப்பினான். அந்த இடத்திற்கு செல்லாம சிவபெருமான் பூசலார் கட்டிய மணக்கோயிலில் தானே எழுந்தருளினார் இல்லையா? இறைவன் நினைச்சா 2 கோயிலுக்கும் ஒரே நாள் போக முடியாதா என்ன? பூசலாரினுடைய அன்பினை உலகிற்கு தெரியப்படுத்துவதற்காக நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து கட்டிய நன்று நீடு ஆலயத்துள் நாளை நாம் புக உள்ளோம்னு சொன்னாரு பாருங்க.
அவன் மனசால தேடி தேடி கோயில் கட்டியிருக்கான். அவன் கட்டின கோயிலுக்கு தான் நாளை நான் கும்பாபிஷேகத்திற்கு செல்ல இருக்கிறேன், நீ நாளை ஒழித்து மற்றொரு நாளை குறித்து கொள் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் பூசலாருக்கு கிடைத்தது இல்லையா? அப்படி தொண்டினுடைய வகை, அந்த அன்பினுடைய நிலையெல்லாம் எப்படிப்பட்டது. கலியநாயனார் திருவிளக்கு போடுறாருங்க. பொதுவாக இந்த மண் விளக்கு ரொம்ப விசேஷம் நிறைந்தது. கார்த்திகை தீபம் அன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம், எவ்வளவு விலை உயர்ந்த விளக்குகளை வைத்து நாம் விளக்கேற்றினாலும் மண் விளக்குக்கு ஈடாக வர முடியுமா? அந்த அகல் விளக்கு பஞ்சபூதங்களினுடைய அம்சமாக இருக்கக்கூடியது. நம் வாழ்வினுடைய சூட்சுமத்தை அப்படியே பிழிந்து கொடுக்கக்கூடிய சாராக இருக்கக்கூடியது. இப்போ அகல் விளக்குல மண், அதனுடைய பிரதானமே மண் தானே. மண் பஞ்சபூதங்கள்ல ஒன்று. அந்த மண்ணை நாம பக்குவமா பிசைந்து தான் விளக்கு செய்ய முடியும். அப்ப பிசைவதற்கு நீர் தேவை, அந்த பக்குவத்திற்கு மாற்றுவதற்கு. அந்த நீர் மண் இரண்டும் இணைந்து விளக்காக மாறி வெயில், ஆகாயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெயிலால் அது என்னப்படுது, காய வைக்கப்படுகிறது. அதன் பிறகு நாம் அதில் ஒளி ஏற்றுகிறோம். அந்த ஒளி நெருப்பு 4 ஆயிடுச்சா? அந்த ஒளி ஒரு விளக்கு எரிவதற்கு, விளக்கு அணையாமல் இருப்பதற்கு காற்று ரொம்ப அவசியம். அதிகமாக இருந்தாலும் விளக்கு அணைஞ்சிரும், காற்றே இல்லைனாலும் விளக்கு எரியாது. அப்போ அந்த அகல் விளக்குன்னு சொல்கின்ற பொழுது அதில் பஞ்சபூதங்களினுடைய எல்லாமே அதில் நிறைந்திருக்கிறது. அப்போ மற்ற விளக்குகளை விட நாம் அகல் விளக்கு ஏற்றி வழிபடுவது தான் அவ்வளவு விசேஷங்க. அப்போலாம் வீட்டில் திண்ணை வைத்து கட்டியிருப்பாங்க. மாட விளக்கு அந்த உள்ள வாசல்ல நுழையும் பொழுதுமே 2 சைடு அப்படியே விளக்கு வைப்பதை போல மாடங்கள் வைத்து கட்டியிருப்பார்கள். அந்த மாடங்கள்ல விளக்கு ஏற்றி மாலை 6 மணினா இப்போ வெளியில ஒரு சுவிட்சை போட்டோன்னா வெளியில லைட் எரியுது. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. அந்த விளக்கை ஏற்றி வைப்பார்கள். அந்த விளக்கினுடைய ஒளி எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்வதற்கான சான்றுகள் இவையெல்லாம். அப்போ அகல் விளக்கு அவ்வளோ விசேஷம் நிறைந்ததுங்க. திருவிளக்கு ஏற்றக்கூடிய பணியை இவர் தொடர்ந்து செய்து வருகிறார். செல்வம் எல்லாம் வற்றி போது தான் கிட்ட இருக்க எல்லாவற்றையும் விற்று பொருள் பெற்று இவர் விளக்கு ஏற்றுகிறார். அதன் பிறகு பொருளும் இல்லை, மற்றவங்க கிட்ட போய் வேலை செய்கிறார். முதல்ல சொந்தமாக செஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ தன்னுடைய சொந்தக்காரங்க செக்கு ஆட்டுவாங்க இல்லையா, அந்த இடத்துல தன்னால் முடிந்த வேலையை செஞ்சு எண்ணெய் வாங்கிட்டு போய் விளக்கேற்றுறாரு. அப்போலாம் பணம் கொடுக்க மாட்டாங்க, செஞ்ச வேலைக்கு கூலியாக ஒரு பொருளை தான் தருவாங்க. அப்போ இவர் எண்ணெயை வாங்கிட்டு போய் விளக்கேற்றுறாரு. ஒரு கட்டத்தில் அந்த வேலையும் இல்லை, தாங்கிட்ட இருக்கிற அந்த செக்கு ஆட்டக்கூடிய இயந்திரத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்காந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தில் விளக்கேற்றுறாரு. இப்போ அதுவும் இல்லை, எவ்வளோ சோதனை பாருங்கள். நாமளாக இருந்தால் இந்த பக்கம் கடையை சாத்திட்டு அந்த பக்கம் போய் உட்காந்துருப்போம். ஆனால் மேலும் மேலும் சோதனை கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு சோதனையாக கடந்து வருகிறார். அடுத்து என்ன பண்றார், தன்னுடைய மனைவியை அடமானமாக வைப்பதற்காக செல்கிறார். அப்பெல்லாம் ஒரு வழக்கம் இருந்ததுங்க, தன்னை ஒருவரிடம் அடமானமாக வைத்து அந்த அடமானத்திற்கு பொருள் பெற்று நாம வாழக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இப்போ கடனுக்கு நாம் என்ன பண்ணுறோம், கடன் பணமாக வாங்குகிறோம், இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்க ஒரு பொருளை வச்சு அடமானம் வாங்குகிறோம் இல்லையா. அப்போ தன்னையே அடமானமாக வைக்கக்கூடிய சூழல், இல்லை தான் வீட்டில் இருக்கக்கூடியவர்களை அடமானமாக வைக்கக்கூடிய சூழல்லாம் இருந்தது. அப்போ இவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய மனைவியை அடமானமாக வைக்கலான்னு கொண்டு போகிறாருங்க. எவ்வளவு வறுமையினுடைய உச்சத்தில் இறைவன் மீது இருக்கக்கூடிய அன்பினுடைய மேம்பாட்டில் அவர் இருந்திருக்கக்கூடும் இல்லையா. மனைவியை கொண்டு போய் அடமானமாக வைக்கின்ற பொழுது யாருமே ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை, எனக்கு வேண்டாம்ப்பான்னு சொல்லிடுறாங்க. இப்போ அவருக்கு இன்னும் வருத்தம் கூடிடுச்சு. ஏன் இறைவா என்னை இப்படி சோதிக்கிற அப்படின்னு கோயிலில் போய் உக்காந்துட்டாருங்க. விளக்கு எடுத்து வைக்கிறாரு, அதில் திரிய போடுறாரு. எண்ணெய் இல்லை, என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கழுத்தை அறிந்து உதிரத்தை எண்ணெயாக மாற்றி ஏற்றுவதற்காக அங்கு எல்லாவித ஏற்பாடுகளையும் செய்கிறார். வாளை எடுத்து கழுத்து அறிகின்ற பொழுது ஒரு கரம் அவருடைய கரத்தை பிடிக்கிறது. இறைவன் அப்படியே ஆட்கொள்கிறார். எவ்வளவு ஒரு வறுமையினுடைய உச்சகட்டத்திற்கு சென்றவர் இறை பக்தியை எந்த நிலையிலும் நான் கைவிடக்கூடாது அப்படின்னு இருந்தார் இல்லையா. எவ்வளவு பெரிய மனசு அவருக்கு இருந்திருக்க வேண்டும்.